ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து 48 நாள் வேல் பூஜை வேல்மாறல் பாராயணம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே நான் முடிச்சிட்டேன். இடையில வந்து அந்த வீடியோ போட முடியலை, அந்த பதிவு. அதனால் இன்றைக்கி நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து அந்த 48வது நாள் அந்த வேல்மாறல் முடித்தேன் இல்லையா, அப்போ எடுத்த பதிவு தான் இந்த பதிவு. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த 48 நாள் பூஜையில் வந்து நீங்கள் எந்நேரம் எந்த டைம் வந்து வேல்மாறல் படிக்கலாம், அதீத பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் படிங்கங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இரட்டிப்பு பலன் கொடுக்கும். நான் வந்து இந்த 48 நாள் முடிஞ்சதுனால ஒரு சின்னதாக சக்கரை பொங்கல் மட்டும் படைச்சி வேண்டிக்கிட்டேன். என்னோட பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த 6 விளக்கும் ஏற்றணுமா அப்படின்னா இல்லை, உங்கள் சௌகரியத்தை பொறுத்து தான். ஒரே ஒரு விளக்கு வச்சா கூட பரவாயில்ல. ஆத்மார்த்தமாக உங்களோட பிரார்த்தனையை வையுங்க. அதே போல் ஒரு நெய் தீபம் வைங்க. நெய் தீபம் முடியாது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரே ஒரு நெய் தீபம் வச்சா கூட போதும். இத்தனையும் வைக்கணுமா, ஓம் விளக்கு வைக்கணுமா, இந்த மாதிரி 6 அகல் விளக்கு வைக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து எது உங்களால் முடியுதோ, ஒரு மண் அகல் விளக்கு இருந்தால் கூட போதும், வையுங்க. அதே போல் பீரியட்ஸ் ஆன டைமில் வந்து நீங்கள் அந்த 5 நாள் வந்து விட்டுருங்க. ஆக்சுவலாக நம்ம 4 நாள் தான் நமக்கு கணக்கு. 5வது நாள் நாம் வந்து தலையலசிட்டு நம்ம மறுபடியும் பூஜை ரூமுக்கு வந்துடுவோம். நீங்கள் அது போல் முடிஞ்சால் நீங்கள் அந்த 5th டே வந்து நீங்கள் மறுபடியும் உங்களோட வேல்மாறல் பூஜையை பாராயணம் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பங்காளியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த தீட்டு இருந்துச்சு அப்படின்னா, பங்காளி வீட்டு இரத்த உறவு இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு அங்கே போயிட்டு வர்றீங்க, அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் அது வந்து மனசு கஷ்டமாக இருக்கக்கூடாது. நம்ம இடையில அதை விட்டுருப்போம், 1 வீக்கு 10 டேஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறது அது நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதனால நீங்கள் மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த வேல்மாறல் பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ண வீட்டுக்கு போகிறீங்க செய்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. பட் அங்கே வந்து எதுவும் சாப்பிடாமல் வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு வேல் பூஜையை முடிச்சுட்டு போயிட்டு வாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக இருக்கும், நிறைய திருப்தியாக இருக்கும். நம்ம மனசார பண்ணியிருக்கிறோம், பூஜை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. அதே போல் நான்வெஜ்ஜு எக்கு கூட சாப்பிடாதீங்க. நீங்கள் வந்து என்னைக்கு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ, முக்கியமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்து, எக்கு கூட சாப்பிடாமல் இருந்து நீங்கள் அந்த வேண்டுதலை வந்து 48 நாள் வச்சு பூஜை பண்ணி வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்ச வேண்டுதல் வந்து நடக்கும். இவ்வளவுதாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு வேல் பூஜை பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில்